நல்ல பொல பொலன்னு உதிரியான மசாலாலாம் அதிகம் இல்லாமல் திண்டுக்கல் ஸ்டைல் தலப்பாக்கட்டி சிக்கன் பிரியாணி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டே இப்போ நம்ம வறுத்து அரைக்கிற இந்த மசாலா தான். 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன், ஒரு பெரிய துண்டு அளவுக்கு பட்டை, ஒரு பே லீஃப் எடுத்திருக்கேன், அடுத்தது அன்னாசி பூ, 4 கிராம்பு எடுத்திருக்கேன், அடுத்தது 4 முந்திரி பருப்பை இதோட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக சீரகம் எடுத்திருக்கேன், மிளகு, சோம்பு, அவ்வளோதான். இது எல்லாம் சேர்த்ததுக்கு பிறகு ஒரு 4 ஏலக்காவை கடைசியாக இதோட சேர்த்துக்கோங்க. இது எதுவுமே கருகிடக்கூடாது, பிரியாணி வாசனை மாறிடும். இந்த மாதிரி லைட்டாக அதில் சூடு ஏறினா போதும். ஆறுனதுக்கு பிறகு மிக்சியில் அரைச்சி இதை பவுடராக தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே மிக்சி ஜார்லையே இஞ்சியும் பூண்டையும் எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சதுக்கு பிறகு மல்லி இலையை லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் செய்ய போகிறது 1 கிலோ அளவில் சிக்கன் பிரியாணி தான். இதுக்கு நான் ரீஃபைண்ட் ஆயிலும் நெய்யும் எடுத்திருக்கேன். அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட் இதோட சேர்த்துக்கலாம். இதில் பட்டை கிராம்புலாம் எதுவும் போட்டு வதக்கணும்னு அவசியம் கிடையாது. அடுத்தது நல்லா பழுத்த பெரிய தக்காளியாக ஒரு 2 தக்காளி சேர்த்துருக்கேன். இந்த தக்காளியை நல்லா வதக்கி கொடுத்ததுக்கு பிறகு வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க நம்ம அந்த மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம். அடுத்தது காரத்துக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் கொஞ்சம் கூடுதலாக வேணும்னாலும் மசாலாவை இன்னொரு ஸ்பூன் வேணாலும் சேர்த்துக்கலாம். இதில் மஞ்சள் தூள், கரம் மசாலா இந்த மாதிரிலாம் எதுவும் சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. எல்லாமே நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாலேயே இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே கிடைக்கும். அடுத்தது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரு அரை கப் அளவுக்கு வேணாலும் தயிர் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. தக்காளியில் கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருந்ததுனால தயிரை நான் குறைவாக சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, அடுத்தது சிக்கன் சேர்த்துருக்கேன். இந்த இடத்துல மட்டன் சேர்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுத்ததுக்கு பிறகு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1க்கு 1.5ங்கிற அளவில் தண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்தது இது நல்லா கொதி வந்ததுக்கு பிறகு அரிசி சேர்த்துருக்கோம். தேவையான அளவுக்கு லெமன் ஜூஸ் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அடுத்தது இது எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்ததுக்கு பிறகு இப்போ தம் போட்டுடலாம். தம்மை உடச்சி பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா பொல பொலன்னு உதிரியாகவும் அதே சமயத்தில் இந்த மாதிரி கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அரிசியும் நல்லா வெந்திருக்கணும், பொல பொலன்னு நல்லா உதிரியாகவும் இருக்கணும். இதுதான் கரெக்டான பதம். அப்படியே மட்டனில் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி சிக்கன் கிரேவி, பிரெட் அல்வா, ஆனியன் ரைத்தா, முட்டையோட சர்வ் பண்ண செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு.